ஹலோ மக்களே 385வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட்ல எதை காட்டுறாங்கன்னா ஹோலி மெரியாவை தான் காட்டுறாங்க. வேர்ல்டு கவர்மெண்ட் டாப் பிளேஸே அதுதான். சார் பாரத்ல கூமா வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபியோட தாத்தா கார்ப் அங்க தான் இருக்காங்க. அட்மிரல் செங்குக்கும் அங்க தான் இருக்காரு. டேய் கூமா, உன்னோட பவரை வச்சுக்கிட்டு என்னது முகிவரா குரூ எஸ்கேப் ஆயிட்டாங்களா? என்னடா இது நம்புற மாதிரியாடா இருக்கு? இந்த ரிப்போர்ட்டை நான் டாப் அபிஷியல்ஸ்க்கு எப்படிடா கொடுப்பேன்னு சொல்லிட்டு செங்குக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. இதான்டா என்னோட பேரன்னு சொல்லிட்டு கார்ப் நக்கலா சிரிக்காரு. உன்னோட மிஷன் என்னடா? இருக்க பைரட் எல்லாருக்கதே முடிக்கதான். அதுக்கு தான் உன்னை ஸ்பெஷலா சூஸ் பண்ணிருக்காங்க. நீ முகிவரா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏய் செங்குக்கு, இதை பத்திலாம் நீ எதுக்கு கவலைப்படாத சொல்றான். அவன் என்னன்னு பார்த்தா லூஃபி என்னைக்குமே ஒருத்தனை தோக்கடிச்சுன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான்டா. அது உனக்கு ஒரு விஷயமும் இருக்காதுன்னு சொல்றான். என்னது அந்த பைரட்ஸ் இன்ஜூரா இருந்தாங்க, அதனால நீ அவங்கள அடிக்காம வந்துட்ட, இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படின்னு சொல்லிட்டு செங்குக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்காண்டியாடா அவங்களை எஸ்கேப் ஆக விட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல நான் என்னத்தடா போய் சொல்லுன்னு சொல்லி கேட்கறான். டே டீ லீவ்ஸ் என்கிட்ட இருக்கு, வேணுமா? இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு கார்ப்பு. டே கார்ப்பு வாய முட்டான்னு சொல்லிட்டு செங்குக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. லூஃபி தான் இப்படி பண்றானா, அவர் தாத்தாவும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லூஃபி சோப்பர் எல்லாத்தையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இன்னைக்கு இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மீன் பிடிக்க பாக்குறாங்க. பார்த்தா ஒரு மீன் அவங்க இதுல கிடைக்க மாட்டுக்கு. நாமி போரிங்கா இருக்கு, எப்ப இந்த ஃபிஷ்மன் ஐலாண்ட் வரும்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே கொஞ்சம் பொறுமையாடா, நான் பக்கத்துல வரல சொல்லுன்னு சொல்றான். ஃபிஷ்மன் ஐலாண்டா? அப்ப நான் மெர்மைட பாப்பன்னு சொல்லிட்டு சாஞ்சி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த கோமாளியை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு ஜோரோவா தலையில அடிக்கிறான். டே சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் லூஃபி. எனக்கு பசிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே லூஃபி அங்க பாட்டான்னு சொல்லிட்டு உசப்பு பாத்துக்கிட்டு இருக்கான். டே ஏகப்பட்ட ஃபிஷ் வருதுடா, எல்லாத்தையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தயாரா இருக்கானுங்க. பார்த்தா லூஃபியும் தயாராயிட்டான். ஏகப்பட்ட மீன் வேற லெவலா வந்துகிட்டு இருக்கு. நாமி நீனும் ட்ரை பண்ண போறியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். டே இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றாவா. டே மீன் எங்கடா போறீங்க? எனக்கு மீனை கொடுங்கடா, மீனை கொடுங்கன்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா தான் ஆரம்பிக்கான். மேல பாருங்கடான்னு சொல்றான் ஜோரோ. என்னன்னு பார்த்தா கருப்பு மேகமா பறக்கு. இதுவான்னு சொல்லிட்டு நாமி முழிக்கா. என்னதான்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு உசப் கேக்குறான். சடனா பார்த்தா அங்க ஃபுல்லா சூறாவளியா வர ஆரம்பிச்சிருச்சு. டே சேர்பண்ட் கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்றாவா. என்னன்னு பார்த்தா அங்க ஃபுல்லா சுழலா வருது. சடனா என்னாச்சுன்னே தெரியல. அன்று தண்ணி தான் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சுழலா சுத்துது. லூஃபி கப்பல் அங்க மாட்டிக்கிட்டாங்க. என்னடா இங்க நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபி மட்டும் எப்பவுமே என்ஜாய் பண்ணி சூப்பரா இருக்குன்னு சொல்றான். சாஞ்சின்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. இதை ஏன்ட்ட விடுது 40 சொல்லிட்டு கப்பலை திரும்ப பாக்குறான். ஆனா கப்பலை திருப்பவே முடியல. சடனா ஒரு தண்ணி வேறல உள்ள அடிக்கலான்னு வருது. ஆனா ஜோரோ தண்ணியவே துண்டு துண்டா வெட்டி பறக்க விடுதான். ஒரு தண்ணி அடிக்க வருது. வெப்பன் லெஃப்ட்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் ஃப்ராங்கியும். டே கப்பலை திருட என்னடா பண்ண சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். டே திருப்ப முடிய மாட்டேங்கடா, ஏதோ லாக் ஆகுதுன்னு சொல்றாங்க. லூஃபியோ கம்னு சொல்லிட்டு தண்ணியே அடிச்சு நொறுக்குதான். ப்ரூக்கும் மாஸ்க் காட்டுறான். ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேனா போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். தண்ணிலாம் தெறிக்க ஆரம்பிக்கி. க்ரூல இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளு வர ஆரம்பிச்சிட்டாங்க. டே சேர்பண்ட் சீக்கிரண்ட் உண்மையிலே வேற லெவல் ஒரு பாம்பு மாதிரி சொல்லிட்டு வரும். அதெல்லாம் நம்ம பார்த்து தான் போகணும்னு சொல்றான். தண்ணிலாம் அடிச்சு ஒவ்வொரு பக்கமா பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா தண்ணி இவங்களை பாஞ்சு அடிக்க வருது. ஏன் இவங்களையும் துரத்தி அடிக்கனே தெரியல. எவ்வளவுதான் கட் பண்ணாலும் வந்துகிட்டே இருக்கு. இங்க ஒரு பக்கம் ரோபினோ தடுத்து நின்னுகிட்டு இருக்கா. நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் தான் தாண்டி போகணும்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். நாமியோ பைனாக்குலர் யூஸ் பண்ணி பாக்குறா. சீக்கிரண்ட் எப்ப தான் முடியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஊசப். டே சீக்கிரண்ட்லாம் முடிய மாதிரி தெரியலடா, போக வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றா. கூப்படா பஸ் ஸ்டாப் போட்ட மட்டும் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. கூப்படா பஸ் ஸ்டாப் போட்டா கூட தப்பிக்க முடியுமா தெரியலன்னு சொல்றா. இதுல எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா ஃபுல்லா சீக்கிரண்டா தான் இருக்கு. ஆனா ப்ரூக்கும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்காண்டி நான் பாட்டு படிக்கவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படா நிப்பாட்ட போறதில்ல, அதனால உங்களுக்கு நான் ஒரு பாட்டு படிக்கேன், இது நல்லா இருக்கும் பாருங்கன்னு சொல்றான். அவன் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு சொல்றான். சரிடா ப்ரூக்கு, நீ பாட்டு படின்னு சொல்றான் லூஃபி. பாட்டு படிக்க ஆரம்பிச்சதுக்குள்ள அந்த சீக்கிரண்ட் அப்படி வானத்துக்கு இவங்களையும் கொண்டு போகுது. இவங்களை அப்படி பறக்க கொடுத்து என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு சோப்பரை கீழே விழுறான். ஆனா சோப்பரை மாசா ரோபின் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் இறந்துருப்பேன்னு சொல்றான். ஆனா சீக்கிரண்ட் இவங்களை துரத்திக்கிட்டே வருது. என்ன பண்ணனே அவங்களுக்கு தெரியல. டே எங்க பாருடான்னு சொல்லிட்டு நாமி சந்தோஷமா சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நான் பாத்துட்டேன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா டே நான் பாத்துட்டு லூஃபி கத்துறான். அதான்டா ரெட் லைன்னு சொல்றான். நம்ம கடைசியா வந்துட்டோமாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே நம்ம முதல்ல இந்த இடத்துக்கு வரல, உனக்கு ஞாபகம் இருக்காடான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேக்குறான். என்னன்னு பார்த்தா முதல்ல அந்த கப்பல்ல வரும்போது ஆளுக்கு ஒன்னு சொல்லிருப்பாங்க. லூஃபி நான் கிங் ஆஃப் த பைரட் ஆகும்னு சொல்லிருப்பான். ஜோரோ நான் நல்ல ஸ்வாட்ஸ்மேன் ஆகும்னு சொல்லிருப்பான். சாஞ்சி ஆல் ப்ளூ பாக்குன்னு சொல்லிருப்பான். நாமி நேவிகேட்டர் ஆப்பன்னு சொல்லிருப்பா. ஆனா உசப் பிரேவ் வரியரா இருப்பன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிருப்பாங்க. கிராண்ட் லைனுக்கு நாங்க போறோம், வேற எல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு டே அந்த மிஸ்டீரியஸ் மவுண்டன் நான் பாத்துட்டேன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். கிராண்ட் லைனோட என்ட்ரன்ஸ் இதானடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பழைய விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா அப்ப மேரி கப்பல்ல போயிருப்பாங்க, இப்ப சன்னி கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு திரும்பி எனக்கு 50 வருஷம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்கு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி காய்ஸ் நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா போய்க்கிறதுல பெரிய சுழலே வருது. ஆனா அடிச்சு நொறுக்கிறதுக்கு கப்பல இருக்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா தண்ணி வேறவளா பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கு. சாஞ்சி அந்த வேவுக்கு நடுவில் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமி என்னது வேவுக்கு நடுலையா என்ன பேசுன்னு சொல்லி பிராங்கி கேக்குறான். இதை ஏன்ட்ட விட இது நான் பாத்துக்கிட்டு தான் சொல்றாவா. கைப்பியால இதுக்கு மேலே நாங்க பாத்துட்டோம், இதுவும் எங்களுக்கு பெரிய விஷயம் சொல்லிட்டு ஆமா நம்ம நாக்கப் ஸ்ட்ரீம்ல போனோம்லான்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கு. பாஞ்சு அடிக்கி. ஆனா அது மேல ஏறி வேற
வேற போய்கிட்டு இருக்காங்க. கூப்படா பஸ் இப்ப யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. சடனா பாஞ்சு போய்கிட்டு இருக்கு. கூப்படா பஸ் போட்டு விடுதாங்க. கப்பல் பறந்து போகுது. ரெட் லைனே தாண்டி மாசா வந்துகிட்டு இருக்காங்க. பாஞ்சு வந்து களத்துல இறங்குது கப்பல். அப்பாடா நம்ம காப்பாத்தப்பட்டுட்டோமான்னு சொல்லிட்டு சோப்பர் கேக்குறான். ஆமான்னு சொல்றாங்க. ஒரு வழி அந்த கரு மேகத்துல இருந்து வெளியே வராங்க. என்னன்னு பார்த்தா ரெட் லைன் தாண்டி போகல. ரெட் லைன் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான் சோப்பர். எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றான் நாமி. உடனே அப்படி ஒவ்வொன்னே யோசிச்சு பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. உசப்பா அழ ஆரம்பிச்சிட்டான். நம்ம வந்து சேர்ந்துட்டோம்டான்னு சொல்லிட்டு பாதி வலிக்கு உலகத்தோட அதர் சைடுல இருக்க ரெட் லைனை தாண்டின மாதிரி திரும்பி இந்த ரெட் லைனுக்கு வந்துட்டாங்க. உலகம் முழுக்கவே ரெட் லைனா தான் இருந்திருக்கும். லபுனை தாண்டி அதுல இருந்து பாதிக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பாதிக்கு போனோம்னா திரும்பி போய் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அங்க நம்ம இவ்வளவு நாள் ஒன்னு சேர்ந்து பாதி தூரம் வந்துட்டோம்டா. இன்னும் பாதி தூரம் தான் கடக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க ரிவர்ஸ் மவுண்டனை கடந்து வந்திருப்பீங்க. அது சவுத் ப்ளூல இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடலுக்கு வந்து இப்பதான் வாரன்னு சொல்றா ரோபின். ரெண்டாவது உலகத்தை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா நான் கிங் ஆஃப் த பைரட் ஏரோன்னு சொல்லிட்டு லூஃபியை கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இனிமேல் இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. நம்மளுக்கு ரைட்ல வேற எதுவுமே இல்ல. நேவியோட ஹெட் குவார்டர்ஸ் மரியா ஜோஸ் இருக்குன்னு சொல்றான் நாமி. அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனந்த் பார்த்தா கடலுக்கு கீழே குதிச்சு என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்ப்ரைஸ் பூல் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் உசப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜோரோவோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா கூமாவை அட்டாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பல விஷயத்துல யோசிச்சு பார்க்கறான். நான் ஸ்ட்ராங்காலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தலைகீழ நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா லூஃபியோட அட்டாக்க கொஞ்சமா வாங்கியிருப்பான். அதுக்கே ஜோரோ செதறி இருந்திருப்பான். என்னதாண்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறான். நம்ம புது உலகத்துக்கு போனா நம்ம இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு ஜோரோ ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான். நான் நல்லா வீக்கா இருக்கேன், எனக்கு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா நாமி வந்து போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம லூஃபிட்ட தான் பேசுறா, ரோபின்ட்ட தான் பேசுறா. அவங்க அண்டர் கிரவுண்ட்ல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதையோ ஒன்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ப்ரூக்லாம் கத்துறான். நாங்க சாக போறோம்னு நினைக்க சொல்றாங்க. அவங்க நான் தான் ஆல்ரெடி செத்துட்டோம்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்காம ப்ரூக்கு இந்த முட்டாளை வச்சுட்டு முழிக்கிறாங்க. இதுல ஒரு பக்கம் ப்ரூக்கோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க நாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. இவன் ஏன்டா முட்டாள் மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு சோப்பரா கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஷார்க் சப்மர்ஜ் கீழே வந்து இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. 5000 அடியில போறாங்க. அவங்க வேற லெவலா இருக்கு. எதையும் அண்டர் கிரவுண்ட்ல தாண்டி போறாங்க. டேய் இதுலதான் நம்ம ஃபிஷ்மேன் ஐலண்ட தேடி பண்ணுமான்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு மான்ஸ்டர் வருது. இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அது பாஞ்சு உங்களுக்கு கடிக்க வருது. அதான் சீக்கிங். டேய் திரும்பி நம்மள துரத்துதுன்னு சொல்றாங்க. ஆனா லூஃபியோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இனிமேல் வந்து ஷார்க் சப்மர்ஜ்ல வந்து டிராவல் பண்ண விரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு சோப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். நாமிசா உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சாஞ்சி சுத்திக்கிட்டு வரான். இது நான் த்ரில்லர் பார்க்ல பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, இது உங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்குன்னு சொல்றான் ஒரு பக்கம் அவன். அதுக்கப்புறம் சாஞ்சி கொடுத்து வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இது உண்மையிலே வேற லெவல் இருக்குன்னு சொல்றான் நாமி. சாப்பிட்டுட்டு மிரண்டுட்டாங்க. என்னடா ஸ்கைப்பில டெட்டன்ல மாட்டின மாதிரி இங்கே மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபிஷ்மேன் ஐலண்டுக்கு நம்ம எப்படி போகணும்? கரெக்டா தானே வந்திருக்கோம். மேப் இங்க தான் காட்டுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா சப்மர்ஜ்ல போயிட்டு வந்து வெளியே வந்துட்டாங்க. என்னடா ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. கீழே எங்களால எதுவுமே பார்க்க முடியல. ஃபிஷ்மேன் ஐலண்ட் இருக்கானே தெரியலன்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. இதுக்கு மேல கீழே போனோம்னா பிரஷர் தாங்க முடியுமா, நாங்க இறந்துருவோம்னு சொல்றாவா. லாக் போஸ்ட் எதுவும் பிரச்சனையா இருக்குமா, வேற எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு நாமியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. லோலாட்ட நான் தெளிவா நிறைய கேட்டிருந்திருக்கணும், நானும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு சீ மான்ஸ்டரோ பாஞ்சு வருது. டே அப்பளம் வந்து திரும்பி வந்துடுச்சுடான்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து சன்னி கப்பல் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டே நீ தண்ணிக்குள்ள இருக்கலாம் எங்களை அடிக்க முடியும், ஆனா வெளியே வந்துட்டு உன்னை பொறிச்சிடும்னு சொல்லிட்டு கம் ரைஃபிள்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதான் லூஃபி. அடிச்சல சீ மான்ஸ்டரே செதறிடுச்சு. ஓர்ஸே நாங்க அடிச்சுட்டு வந்துட்டோம், நீ எங்களுக்கு ஒரு ஆளான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடிச்ச உடனே வாயிலிருந்து ஏதோ ஒன்னு ரெண்டுன்னு வந்து வெளியே விழுது. டே ஏதோ மீன் வந்து உழுதுன்னு நினைக்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே யாரா வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா ஒரு லேடி குரல் தான் கேக்குது. என்னடா இது பொண்ணான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே இது மெர்மெய்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து சாஞ்சி மேல வந்து விழுந்துருச்சு. அது இன்னொன்னு பார்த்தா ஒரு ஸ்டார் ஃபிஷ்லாம் வெளியே வருது. நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. பார்த்தா சாஞ்சி அப்படி மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கான். அது ஒரு பொண்ணு தான், ஆனா மெர்மெய்டு. நீங்க நீ காப்பாத்திட்டீங்கன்னு சொல்றான் அந்த பொண்ணு. கொஞ்சம்னா அது வாயில போய் நான் இறந்துருப்பேன், ஆனா ஒரு வழியா வெளியே வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் கத்திக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம எப்படி மறந்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஃபிஷ் கத்திக்கிட்டு இருக்கான். ஆமா நீ யார் மேல உட்கார்ந்துருக்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த ஸ்டார் ஃபிஷ் கேக்குது. நான் ஒரு ஹியூமன் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. காய் நீங்க இறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு சாஞ்சியை பிடிச்சி எழுப்புறா. ஆனா அவ அழகுலே மயங்கி போய் கிடக்குறான். இது என்னடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபியை மறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் டெய்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பனா இவான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவ மெர்மேடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட முடியாது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.